தமிழ் படம்லாம் எடுக்க லாய்க்கு இல்லை. எல்லாருக்கும் அவங்க எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க. நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா பதில் சொல்றேன். முதல்ல வந்து டைரக்டர் புஷ்கர் காயத்ரிக்கு அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு அவங்க ஆஃபீஸில் போனோன்னா நான் மிரண்டேன். என்னன்னா இது வரைக்கும் என் லைஃப்லயே நான் ரொம்ப வருஷமா சினிமாவில் இருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆஃபீஸில் போய் இன்னைக்கு நீங்க பார்க்குற படத்தை எவ்ரி ஈச் ஃப்ரேம் ஒரு ஃபோட்டோ ஒட்டி இவர் பேர் இது, அவர் ஃபோட்டோ ஒட்டி இவர் பேர் இதுன்னு இவ்வளோ டீட்டெயிலாக அவன் என்ன காஸ்டியூம் போடணும், அவன் எந்த சீக்வன்ஸில் நிற்கணும், படம் வரைஞ்சி பாகங்களை குறின்னு சொல்லுவாங்க பாருங்க. அது மாதிரி ஃபுல் படத்தையும் வரைஞ்சி போர்டு சுற்றி அந்த ரூம்குள்ள கொஞ்ச நேரம் நான் உட்காந்துருந்தேன். யாருமே இல்லை, பார்த்து மிரண்டு போனேன். அவ்வளோ பெரிய ஒர்க் வந்து உண்மையிலே வந்து மிக எக்ஸலண்டான மிகப்பெரிய வேலை. இந்த 2 வேலையை இவ்வளோ வருஷமா என்னப்பா அடுத்த படம் எடுக்காம சும்மா இருக்கீங்களே நீங்க 2 பேரும் அப்படின்னு நீங்க நினைச்சேன். ஆனா எடுக்கவே முடியாதுப்பா. ஒரு 3 வருஷம் ஆனாதான் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும். அவ்வளோ எக்ஸலண்டான ஒர்க்கு. அதுக்கப்புறம் 2வது நான் வந்து தம்பி வந்து இவரை நான் இந்த சூழலை தான் மீட் பண்ணேன். ரொம்ப நைஸ் ஹீரோ. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச என்னுடைய அன்பு தம்பி. ரொம்ப அழகா எனக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணி, சில பேர் வந்து என்ன அவர் அவ்வளோ டைலாக் பேசுறாரு அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் எதுவுமே ஆனால் நீங்க பேசுங்க நீங்க தான் பேசினாதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தேன் அப்படியே. அதுக்கப்புறம் என்னுடைய டைரக்டர் 2 பேரும் எக்ஸலண்ட். 2 பேருமே வந்து அவங்கவுங்க போர்ஷன் அழகா ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் தேங்க்ஸ் சொல்றது நம்ம என்னுடைய இன்னொரு ஹீரோங்க இந்த படத்துக்கு. கிளைமாக்ஸ்ல இருந்து இந்த பாட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க. அது எல்லாமே எனக்கு தெரியும், அவங்களுக்கும் தெரியும். நான் ஒரு சின்னதாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது வந்து மறுபடியும் தேங்க்ஸ். இவ்வளோ வருஷம் கழிச்சு எனக்கு இப்படி ஒரு பெரிய கேரக்டர் எழுதும் போது கிடைக்காது. இது வந்து தெய்வாதீனம். எனக்கு வந்து இது கிடைச்சது வந்து இறைவன் அருள். இறைவன் அருள் இருந்ததுனால தான் இந்த கேரக்டரை என்னால் பண்ண முடிஞ்சது. பருத்திக்கிறனுக்கு அப்புறம் எனக்கு ஒரு லாங் பேக். எல்லாரும் நல்லா இருக்கு, நீங்க நல்லா நடிச்சிருக்கீங்க, நல்ல போர்ஷனாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுங்க. நல்லபடியாக எழுதுங்க, நல்லபடியா இதை அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு வரணும். தேங்க்யூ. மாவட்டம் மயான கொள்ளை பேக்ரவுண்ட் எடுத்தீங்க. இது தென் மாவட்டம் ப்ரொசேர் பண்ண தசரா படம். எவ்வளவு நாள் எடுத்தீங்க? அது கிரௌடே ஒரு 10-15 லட்சம் பேர் இருப்பாங்க. எவ்வளவு நாள் எடுத்தீங்க? அது எப்படி? ஃபெஸ்டிவல் போர்ஷன் மட்டும் 6 நாள் வந்து ஒரு லொகேஷன்ல, அப்புறமா இன்னொரு 2-3 நாள் வேற ஒரு லொகேஷன்ல. எல்லாத்தையும் வந்து ஆக்சுவலி வேற வேற இடத்துல எடுத்து ஸ்டிச் பண்ணது ஒன்று இருக்கு. பட் ஆக்சுவலி பாண்டிச்சேரி பக்கத்துல அந்த திருவிழா செட்டப் பண்ணியிருந்தோம். ஸோ அது எங்க ஆர்ட் டைரக்டர் அருண், அவர் இல்லை இப்போ, ஐ திங்க் வேற ஷூட்ல இருக்காரு. அவர் வந்து ஒரு மாசம் அந்த ஃபெஸ்டிவல் லொகேஷனை ரெடி பண்ணதுக்கு, ஏன்னா அது வெறும் பீச், ஒரு ஊருக்கு பக்கத்துல வெறும் பீச். அங்க வந்து அந்த திருவிழாக்கு வேண்டிய ஃபுல் செட்டப்பும் பண்ணி கொடுத்தாரு. அது ஆக்சுவலி நாங்க வேற ஒரு ஷூட் முடிச்சுட்டு இங்க வரத்துக்குள்ள அவர் ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு அப்புறமா தான் மெயின் வேலை ஆரம்பிச்சது. ஸோ டெய்லி காஸ்டியூம்ஸ்ல வந்து மக்கள் வரணும், அவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் அண்ட் இந்த ஸ்பெஷல் பெர்ஃபார்மர்ஸ். ஸோ அவங்களும் காஸ்டியூம்ல வரதுக்கு 3 மணிக்கு வேலை ஆரம்பிச்சிடும். காலையில 3 மணிக்கு வந்து ஜூனியர்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க, எங்க ஃபோக் பெர்ஃபார்மர்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க, எங்க காஸ்டியூம் டீம், மேக்கப் டீம் 3 மணிலேருந்து வேலை செஞ்சா நாங்க ஒரு 7:30-8 மணிக்கு ஷார்ட் எடுக்க ஆரம்பிப்போம். பல பேர் சேர்ந்த ஒரு பெரிய ஒரு உழைப்பு, ஒரு முயற்சி. அது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு அண்ட் எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. ஸோ அதனால 3 மணிக்கு வந்துட்டு எந்திரிச்சு எல்லாரும் ரெடி ஆகி நம்ம போய் பண்ணணும். அந்த வெயில்ல அந்த இதில் வந்துட்டு எல்லாருமே லைக் வந்துட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து டெக்னீஷியன்ஸ் வரைக்கும் எல்லாரும் அவங்களுடைய பெஸ்ட் கொடுத்தாங்க. அது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப அண்ட் நம்ம டைரக்டர்ஸ், நம்ம டீம் எல்லாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி அந்த ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டு அதுக்கு ரிசர்ச்சுக்கு வீடியோஸ் எல்லாம் எடுத்தாங்க. ஸோ அதுல இருந்து ஆத்தென்டிக்கா லைக் வந்துட்டு ஒரு நிஜத்துக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணிருந்தாங்க. அண்ட் இதுல எங்களுக்கு ஃபெஸ்டிவல்ல மெயினா ஹெல்ப் பண்ணது வந்து 2 பேர். அவங்கள பத்தி பிரம்மா ஒரு 2 வார்த்தை பேசுவாரு. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், வேலு ஆசான் சொல்லி பறை இசை கலைஞர். அவரும் அதே மாதிரி சுழல் 1லையும் சுழல் 2லையும் கூத்து, இந்த கூத்துக்கு அதே மாதிரி இந்த தடவை நான் இன்னும் கொஞ்சம் வேற ஒரு ஃபார்ம் ஆஃப் தியேட்டர் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். இதை 2த்தையுமே செஞ்சு கொடுத்த சம்பந்தம் வந்து கூத்து செஞ்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி பறை இசை கலைஞர் வேலு ஆசான், இவங்க 2 பேருக்குமே இந்த வருஷம் பத்மஸ்ரீ விருது கிடைச்சிருக்கு. பத்மஸ்ரீ விருது கிடைச்ச அந்த கலைஞர்கள் எங்க சுழல் ஷோல இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெருமையா இருக்கு. இதுவும் சரி, செக்ஷுவல் அபியூஸ்மெண்ட் ரொம்ப டீப்பா இது பண்ணுவீங்க. அது வந்து இந்த மாதிரி இதெல்லாம் குறைஞ்சிருக்கா, புரியுதா? என்ன பனிஷ்மெண்ட்? ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயத்தை நீங்க தொட்டிருக்கீங்க. சீசன் 1ல அதை பத்தி, சீசன் 2ல வந்து வேற ஒரு மேட்டர் கொண்டு வந்திருக்கும். சரி, என்னன்னா சுழல் வந்து ஒரு கதையா வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸை பத்தி தான் இருக்கும். அது வந்து
இந்த சீசன்ல ஒரு பர்டிகுலர் இஷ்யூவை டச் பண்ணியிருக்கோம். என்னன்னா இது வந்து நிறைய வந்திருக்குன்னு சொல்றோமே தவிர ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு 4 படம் 5 படம் தான் வந்திருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம இன்னும் நிறைய பேசணும், அப்பதான் ஒரு அவேர்னஸ் வரும். இப்போ ஜாஸ்தியா இருக்கா கம்மியா இருக்கா விட இத பத்தி வர வரதான் வந்துட்டு எல்லாரும் வெளியில வந்து பேசுவாங்க. ஸோ வெளியில வந்து பேசும்போது தான் அது தெரியும். லைக் வந்துட்டு இது வந்துட்டு ஒன்றும் இப்போ நடக்கலன்னு. ஸோ அந்த அவேர்னஸ் வர வரதான் வந்துட்டு அது ஒரு டேபு இல்லாம எல்லாரும் வந்து பேசுறதுக்கும் ஒரு ஒரு சந்தர்ப்பம். எல்லா ஆர்டிஸ்டுக்கும் ஸ்டோரி நரேட் பண்ணிக்கலாம் சார், ஃபுல் ஸ்டோரி. நிறைய ஆமா ஆக்சுவலி எல்லாரும் எல்லாருக்கும் வந்து யாருக்கு எது எதெல்லாம் தெரியணுமோ அவங்க பாட்டு. ஸோ ஆமா ஸோ இப்போ வந்து ஐ திங்க் என்னோட போர்ஷன் மட்டும் தான் சொன்னாங்க. எனக்கு வந்து அவங்க இந்த ஹீரோயின் போர்ஷனே எனக்கு சொல்லல. நான் படமா பார்த்து தான் பிரமிச்சு ஒண்ணே ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். இவங்க 2 பேரும் செஞ்ச வேலைக்கு இவங்க பிரம்மாவும் சஜ்ஜனும் 4 பேர்லாம் சேர்ந்து செஞ்ச வேலையை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து இவங்க தமிழ் படம் எல்லாம் எடுக்க லாய்க்கு இல்ல, இங்கிலீஷ் படம் தான் எடுக்கலாம். ஹாலிவுட்ல தான் போகணும். ஏன்னா இவ்வளோ ப்ரீ பிளான்டா இந்த 2.5 வருஷம் கழிச்சு இப்ப பாக்குற படத்தை 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு படமா காமிச்சிட்டாங்க. அவங்க ரூம்குள்ளே காமிச்சாங்க. ரூம்குள்ளே எல்லாமே இருந்தது. இன்னும் என்னால மறக்கவே முடியல. எத்தனை நாள் வேணாலும் திரும்பி சொல்லிட்டே இருப்பேன். ஆக்சுவலி இவருக்கு கதிர்க்கும் ஐஸ்வர்யாவுக்கும் முழு கதை தெரியும். பிகினிங்ல இருந்து எண்டு வரைக்கும் அவங்களுக்கு ஃபுல்லா தெரியும். அவங்க படிக்க வர செஞ்சாங்க. அப்புறமா பிரம்மாஸ் அர்ஜுன் வந்து டெய்லி ஒரு நரேஷன் நடக்கும். டெய்லி ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து சரி இவங்களோட போர்ஷன் வந்து இது ஸோ இதெல்லாம் சொல்லலாம், இதோட கனெக்டர்னு. ஸோ ஒரு மாசம் அவங்க கதை மட்டுமே சொல்லிட்டே இருந்தாங்க மாத்தி 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 மாத்தி. சுழல் வந்துட்டு கதிர் இல்லைன்னா சுழல் இல்லை. கதிர் வந்துட்டு ஒரு அதுதான் ஆக்சுவலி we are missing ஐஸ்வர்யா ஆல்சோ. கதிர் அண்ட் ஐஸ்வர்யா தான் சுழலோட ஃபேஸஸ். சுழல் 2ல அவர் நிறைய தியாகம்லாம் பண்ணிட்டாரு. கிளைமேக்ஸ்ல அந்த கடற்கரை சீன்ல ஒரு கிசிங் சீனாவது வச்சு ஒரு ஆனா இப்பதான் இது வரைக்கும் வந்திருக்கு. நீங்க கேக்குறது அடுத்த இது வரும். கௌரி ஒரே பெருமாள் மாதிரி வெற்றி படம் பண்ணிருக்கீங்க. அதுக்கும் இந்த சுழல் 1 சுழல் 2 இந்த வெப் சீரிஸோட ரீச் எப்படி நினைக்கிறீங்க? இல்ல எப்படி ஒரு கண்டென்ட்டா இருந்தாலும் இன்னைக்கு அதை பத்தி நீங்க என்ஜாய் பண்றதும் அதை பத்தி பேசுறதும் இதுவும் பெரிய வெற்றி தான். ஏன்னா இன்னொன்னு இது ஒரு 2 படத்தோட கணக்கு. நாட் ஈஸி ஆக்சுவலி. ஒரு படங்கிறது ஒரு 3 மணி நேரம், இது ஒரு 6 மணி நேரம் வரப்போது. 6 மணி நேரம் உட்காந்து நீங்க எல்லாரும் அதை கண்டினியூஸா பார்க்க வச்சதும் பார்த்ததுமே பெரிய விஷயம். அதை பார்த்துட்டு வெளியில வந்து நிறைய பேர் சிரிச்சுட்டு பர்ஃபார்மன்ஸஸை பத்தி பேசி சீரியஸை பத்தி பேசி இந்த சீசன் முடியிறப்போ ஆக்சுவலி ரொம்ப ஜாஸ்தியான அன்பு இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பெரிய வித்தியாசம் சொல்லலாம். நான் லேட்டு கொஞ்சம். நான் இன்னைக்கு தான் ஷூட்டிங்ல இருந்து வந்தேன். எனிவே இப்போ எல்லாரும் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் இட். பிகாஸ் சுழல் 1ஓட பெரிய ஃபேன் நம்ம எல்லாருமே. அண்ட் ஆக்சுவலி கதிரனா என்ன சுழல் 1 ப்ரிவியூக்கு இன்வைட் பண்ணாரு. அப்போ நான் நினைக்கவே இல்லை சுழல் 2ல that I'll be a part of it. Because I met Pushkar sir and Gayatri ma'am அன்னைக்கு. And a couple of years later அவங்க என்ன கால் பண்ணி இந்த கேரக்டர் முத்து வெரி 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 ஸ்பெஷல் கேரக்டர். எனக்கு தெரிஞ்சு என் கரியர்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டென்ஸ் கேரக்டர்ஸ் that I've played. Because அதோட challenges இருந்தது நிறைய. I absolutely enjoyed it and thank you for trusting me with such a powerful role. And அதெல்லாம் சரிமா. இப்ப என்ன இந்த நடுவுல நீ என்னமோ சொன்ன, காது மட்டும் கேட்டுச்சு. இல்ல ஏதோ அண்ணன்னா என்ன பண்ணுவ நீ? புரியலையே. கதிர்னா கொஞ்சம் நீ எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. And I must say Arjun and Brahma sir, they've been like 2 pillars. அவங்க இல்லாம அவங்களோட கைடன்ஸ் அண்ட் சொன்ன மாதிரி டெய்லி நரேஷன் அண்ட் நாங்கள் 8 பேர் ரொம்ப கலாட்டா பண்ணோம். ரொம்ப அவங்கள எல்லாரையுமே கொஞ்சம் டார்ச்சர் பண்ணோம். அண்ட் we all had so many doubts and எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருக்கோம். And I'm so close with the girls. I think we all became really good friends. அது ரொம்ப ஆர்கானிக்கா ஃபார்ம் ஆன ஒரு friendship and like a girlhood thing. So yeah, Sural 2 I think is bigger and better. Amazon Prime la once it releases, everyone's really going to enjoy it. So yeah, watch and support us. I think show எல்லாம் பார்த்துருப்பீங்க. I really hope you've enjoyed it. And in the show வந்து it's a very very special show for us.
Personally, for me, I'm a huge fan of Professor and Gayatri ma'am. Plus So, one. plus and I think also we got a huge support system, a huge set of friends from this show. ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல் நிறைய வந்து ஒர்க் பண்ண வேண்டியதா இருந்துச்சு கேரக்டர்ஸ்ல. லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் ரியலி புட் இன் அ லாட் ஆஃப் எஃபர்ட். ஸோ நீங்க எல்லாம் கண்டிப்பா Feb 28 பாருங்க, பிஞ்ச் வாட்ச் பண்ணுங்க, அண்ட் ப்ளீஸ் ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீஷா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஷோல இருந்தது. நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன், நான் காலேஜ் பங்க் பண்ணி விக்ரம் வேதா போய் பார்த்தேன். ஸோ அப்போ நினைக்கிறேன் நான் அவங்களோட ஒர்க் பண்ணுவேன், அவங்க எழுதுகிற ஒரு கேரக்டர்ல நான் நடிப்பேன்னு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் சரி, ஆன் செட் அண்ட் ஆஃப் கேமரா எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. தேங்க்யூ. அண்ட் டிரெக்டர்ஸ்க்கும் ரொம்ப பெரிய நன்றி. ரெண்டு பேரும் எங்களை they really made us give everything out there. ஸோ அது நீங்கள் டெஃபினட்டாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் கமிங். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் அவங்க எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க, நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா பதில் சொல்றேன். முதல்ல வந்து டைரக்டர் புஷ்கர் காயத்ரிக்கு அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு அவங்க ஆஃபீஸில் போனோன்னா நான் மிரண்டேன். என்னன்னா இது வரைக்கும் என் லைஃப்லயே நான் ரொம்ப வருஷமா சினிமாவில் இருக்கேன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆஃபீஸில் போய் இன்னைக்கு நீங்கள் பார்க்குற படத்தை எவ்ரி ஈச் ஃப்ரேம் ஒரு ஃபோட்டோ ஒட்டி இவர் பேர் இது, அவர் ஃபோட்டோ ஒட்டி இவர் பேர் இதுன்னு இவ்வளோ டீட்டெயிலாக அவன் என்ன காஸ்டியூம் போடணும், அவன் எந்த சீக்வன்ஸில் நிற்கணும், படம் வரைஞ்சி பாகங்களை குறின்னு சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரி ஃபுல் படத்தையும் வரைஞ்சி போர்டை சுற்றி அந்த ரூம்குள்ள கொஞ்ச நேரம் நான் உட்காந்துருந்தேன், யாருமே இல்லை, பார்த்து மிரண்டு போனேன். அவ்வளோ பெரிய ஒர்க் வந்து உண்மையிலே வந்து மிக எக்ஸலண்ட்டான மிகப்பெரிய வேலை. இந்த 2 வேலையை இவ்வளோ வருஷமா என்னப்பா அடுத்த படம் எடுக்காம சும்மா இருக்கீங்களே நீங்கள் 2 பேரும் அப்படின்னு நீங்க நினைச்சேன். ஆனால் எடுக்கவே முடியாதுப்பா. ஒரு 3 வருஷம் ஆனாதான் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும். அவ்வளோ எக்ஸலண்டான ஒர்க்கு. அதுக்கப்புறம் 2வது நான் வந்து தம்பி வந்து இவரை நான் இந்த சூழலை தான் மீட் பண்ணேன். ரொம்ப நைஸ் ஹீரோ. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச என்னுடைய அன்பு தம்பி. ரொம்ப அழகாக எனக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணி, சில பேர் வந்து என்ன அவர் அவ்வளோ டைலாக் பேசுகிறார் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் எதுவுமே ஆனால் நீங்கள் பேசுங்கண்ணா நீங்கள் தான் பேசினா தான் நல்லா இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் அப்படியே. அதுக்கப்புறம் என்னுடைய டைரக்டர் 2 பேரும் எக்ஸலண்ட். 2 பேருமே வந்து அவங்கவுங்க போர்ஷன் அழகாக ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் தேங்க்ஸ் சொல்றது என்னுடைய இன்னொரு ஹீரோங்க இந்த படத்துக்கு. கிளைமாக்ஸ்ல இருந்து இந்த பாட்டு வருது, ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க, அது எல்லாமே எனக்கு தெரியும், அவங்களுக்கும் தெரியும். நான் ஒரு சின்னதாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன், அது வந்து மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லணும். இவ்வளோ வருஷம் கழிச்சு எனக்கு இப்படி ஒரு பெரிய கேரக்டர் எழுதும் போது கிடைக்காது. இது வந்து தெய்வாதீனம். எனக்கு வந்து இது கிடைச்சது வந்து இறைவன் அருள்ன்றதுனால தான் இந்த கேரக்டரை என்னால் பண்ண முடிஞ்சது. பருத்திக்கிறனுக்கு அப்புறம் எனக்கு ஒரு லாங் பேக். எல்லாரும் நல்லா இருக்கு, நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்க, நல்ல போர்ஷனாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுங்க. நல்லபடியாக எழுதுங்க, நல்லபடியாக இதை அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு வரணும். தேங்க்யூ. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே ஒன்றா பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு மை ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளான ப்ரொடியூசர் ஒர்க் பண்ணுறதுக்கு. அது ஒர்க் பண்ணுறதே தெரியாத அளவுக்கு இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் தேங்க்ஸ் டு மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா, எல்லாமே சொல்ல. என்ன சினிமாக்குள்ளே வரதுக்கு முன்னாடி என்னோட ஃபர்ஸ்ட் டேரக்டர் நான் காலேஜ் படிக்கும்போது தியேட்டர்ஸில் ட்ராமா ஷோவில் பண்ணது வந்துட்டு பிரம்மாண்ணா தான். ஸோ அவர் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு எனக்கு வந்துட்டு ஆக்ஷன் சொன்னது. அண்ட் சர்ஜூன் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க 2 பேரால தான் என்னால் இந்த டீமுக்குள்ளே இணைய முடிஞ்சது. ஏன்னா சீசன் 1 பார்க்கும்போது ஒரு சில விஷயம்லாம் தோணும், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் நம்ம வந்துட்டு பாட்டாக இருந்திருக்கணும்னு. அது நிஜமாவே ஏதோ ஒரு வகையில் யாருக்கோ கேட்டிருக்கு, அது கரெக்டான ஒரு பிளெஸிங்கில் எனக்கு இந்த டீம் மூலியமாக வந்துட்டு நடந்திருக்கு. இனிமேல் இது நிஜமாவே உங்கள் கையில் தான் இருக்குது. போய் பப்ளிக் கிட்ட சேர்க்க வேண்டிய விதத்தில் கண்டிப்பாக சேர்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் என்டையர் டீம். வணக்கம், என் பேர் அமித் பார்கவ். நான் ஹிந்தியில் இந்த யூடியூப்பில் வந்து சுழல் சீசன் 2ன்னு போட்டு பார்த்தேன். அதில் வந்து ஹிந்தியில், பெங்காலியில், எல்லா பாஷையிலையும் அவங்க வந்து வீடியோஸ் போட்டிருந்தாங்க, ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரொனன்சியேஷன், சுஜல், சூசல், இந்த மாதிரி எல்லாம். ஸோ அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு. எல்லா பாஷை மக்களும் இந்த சுழல் பார்த்துருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் எனக்கு வந்து இந்த ஆடிஷன் வாய்ப்பு கிடைக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு சர்ஜூன் ஃபார் தட். சர்ஜூன் தான் இந்த ஆடிஷன் வாய்ப்பு அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. அண்ட் நான் உள்ள அந்த வால் வாட்சர்ஸ் ஃபிலிம்ஸ்குள்ளே போகும்போது எனக்கு என்னமோ ஒரு மெக்கா மெதினா, ஒரு ஜெருசலம்குள்ளே போகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. இட் இஸ் ஒரு ஆக்டருக்கு வந்து இட்ஸ் லைக் ஒன் ப்ராமிஸ்ட் லேண்ட் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் ஒரு கால் பேக் கிடைக்கும் போது, ஒரு ஆடிஷன்லேருந்து ஒரு கால் பேக் கிடைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. இந்த பெரிய ப்ராஜெக்ட்ல, ஒரு வரலாறு கிரியேட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்ல எனக்கு ஒரு
சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. நீங்க எல்லாரும் பாருங்க, உண்மையிலே ரொம்ப நல்லா வந்திருக்கு. நானும் பார்க்கல, பட் நான் பார்த்த போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஐ திங்க் ஆல் ஆஃப் யூ ஆர் கோயிங் டு என்ஜாய். தேங்க்யூ ஸோ மச். ஒரு 8 மணி நேரம் ஒரு 6 மணி நேரம் படத்துக்கு நீங்க எல்லாரும் உட்காந்து பார்த்ததுக்கு நன்றி. அண்ட் நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ். எல்லாரும் வெளியில வந்து பேசுறத கேட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வெரி என்கரேஜிங். அண்ட் இதுக்கப்புறமேல உங்க கையில தான். தேங்க்யூ. காலகாலமாக நம்ம கூடயே வாழ்ந்து அடுத்தவங்களுக்காக உழைச்சு சிறு தெய்வங்களாக ஆன அந்த தெய்வங்களுக்காக இந்த சுழலை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நீங்கள் எல்லாரும் இது சப்போர்ட் பண்ணுவீங்க, மக்கள் எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய ஓவர்வெல்மிங்கான சப்போர்ட்டுக்காக ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சீசனில் எவ்வளோ நிறையா நல்ல ரிவ்யூஸ் இருந்துச்சு, நிறையா எல்லாருமே ரசித்தாங்க, நார்மல் ஆடியன்ஸ் வந்து எல்லாருமே. ஸோ அதே மாதிரி இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கையில் எல்லா டீமே ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்கிறோம். ஆக்சுவலி நீங்கள் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, விஷுவலாகவும் சரி சவுண்ட் சைட்லேயுமே சரி எங்களுடைய ஒர்க் ஆக்சுவலி ரொம்ப இதில் இருந்தது. ரொம்ப மனசால நாங்கள் வந்து இதை வந்து என்ன சொல்கிறது, எங்களோட மேக்ஸிமம் எஃபர்ட் நாங்கள் இதில் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் இருக்குது. இதை நீங்கள் பெரிய லெவலில் இதை பற்றி எழுதணும், இதை பற்றி நீங்கள் நிறையா சொல்லணும். ஆக்சுவலி இதில் இருக்க நல்லது எல்லாமே சொல்லணும். ஸோ ஏதாவது தவறுகள் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், அடுத்ததில் நாங்கள் இதை திருத்திக்கிறோம். பட் இந்த ஃபுல் ஹார்ட்டோட சொல்கிறேன், இந்த இது வந்து நாங்கள் ரொம்ப திருப்தியாக இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஆக்சுவலி அந்தளவுக்கான ஒரு குவாலிட்டியான ஒரு சீரியஸாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்ததுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப டைம் எடுத்துருச்சு. பட் இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்ததே எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா இவ்வளோ நேரம் இதை பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பொறுமை இருக்குங்கிறது, அப்போ நம்ம ஏதோ பண்ணியிருக்கோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும்.